இந்த நாளில் கூட தேவன் அந்த புதிய நாளை கொடுத்து காண கொடுத்த தேவாய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நான் வாசித்தான சங்கீதம் 86வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். செபிப்போம். துதிக்கிறேன் எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கணும். துதிக்கிறேன் எங்கள் தேவனே, உடைய வளம் இந்த காணவர்கள் கடந்த முடியாது செபிக்கிறேன். அப்போ அந்த சங்கீதத்திலிருந்து இந்த நாட்களுக்குரிய அந்த காணவர்களுக்குரிய வார்த்தை கொண்டு பரிசுத்தாவியானவர் என்னோடு எங்களோடு நீ ஒவ்வொரு கூட பேச முடியாது செபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தும் யாசுவா மெஸ்ஸியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். திரும்ப வாசிப்போம். இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் ஏழை, நான் ரொம்ப சிறுமையாக இருக்கிறேன், ஆகையினால எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி செவியை சாய்த்து எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இது எந்த விதத்தில் என்ன கிடையாது, சரியான விண்ணப்பம் கிடையாது. இது சரியான விண்ணப்பம் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவரை பற்றி உத்தம ஒரு தமிழை வல்லம் விளங்க பண்ணும்படி அவருடைய கண்ணு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்க வேதம் சொல்லுது. இன்னும் நாம் 16 வாசிக்கிறோம். ஆனபடினாலே அவர் சொல்கிறாரு, நான் சிறுமை எளியமானவன். அப்போ ஒருத்தர் சிறுமையாக இருந்தால் எளிமையாக இருந்தால் தேவன் விண்ணப்பத்தை கேட்க மாட்டார். தேவனுடைய கட்டளையின்படி பிரமாணத்தின்படி அந்த நபர் என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். தேவன் நியமித்து நிறைய பேர் ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அநேக ஏழைகள் பிச்சை எடுக்கிறாங்க. அநேகர் டெய்லி பாடுபட்டு மிச்சம் ஒன்றும் இருக்காது. டெய்லி வேலை செய்கிறமாங்க, மிச்சம் ஒன்றும் இருக்காது. அநேகர் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கைங்கிறது அவங்க பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட மறிக்கிற வரலாம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாதிரி பயணங்கள் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்களை பார்த்து 4 பேர் சந்தோஷப்படுவாங்க, இவங்க ஒரு 10 பேரை பார்த்து பொறாமைப்படுவாங்க. தன்னை பற்றி இவங்களுக்கு தெரியாது. இவங்களுடைய பார்வையெல்லாம் மற்றவங்களை குறித்தே கவனமாக இருக்கும். ஆனால் தாவீது சொல்கிறாரு, விண்ணப்பத்தை கேட்டறலும் யாசுவாவே ஒரு செவியை சாய்த்து விண்ணப்பத்தை கேட்டறலும். எவ்வளோ ஒரு தவறான ஒரு காரியமாக தேவனிடத்தில் அவர் செபத்து. அநேகருடைய செபம் தேவசனையில் போய் எட்டுவது கிடையாது. ஒரு தவறான செபம், ஒரு தவறான ஒரு வழி நடத்துதல். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசையா சொல்கிறார்ல, ரட்சிக்கூடாதபடி அவருடைய கை குறிவுங்களை கேட்கக்கூட செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாய் யாசுவாவுக்கு என்ன பண்ணுது, பிரிவினை உண்டாக்குது. அப்போ நான் ஏழையாக இருக்கிறேன், ஐயோ நான் பிறந்தது கஷ்டப்படுறேனே, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு எப்படி உதவி செய்வா? அவர் எவ்வளோ வேணும் பொய்யரா தேவன். இந்த வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்தி உள்ளவன். இப்போ நிறைய பேர் தன் பார்வைக்கு ரொம்ப பக்திகளாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, நான் பக்தி உள்ளவன், காலையில் இத்தனை மணிக்கு எழும்புறேன், இத்தனை மணிக்கு எழும்புறேன், நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறேன். எஸ்யா நாட்களில் ஒருத்தன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நான் வாரத்தில் 3 நாள் வாசிக்கிறேன், என்னோட சம்பாதித்து என்ன செய்கிறேன், நான் தசமாகணியை கொடுக்குறேன், கடுகு வெந்தயம் மறிக்கொழுந்து ஒன்று நான் கொடுக்குறேன், ஆகிலும் அவனை போல் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தன் பார்வைக்கு நீதிமானாய் தோன்றுகிற அநேக சந்ததி உண்டு, தன்னுடைய பார்வைக்கு. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய காரியம், தேவனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய பார்வையிலையும் துன்மார்க்கனுடைய பார்வையிலையும் ஒரு குற்றம் இல்லை என்று சொல்லி
மெசியா நமக்கு சாட்சியாய் வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. அவரை பிடிச்சி கொலோசியை தேடினவர்களே என்ன பண்ணாங்க, இந்த மனுஷன் நீதிமான், இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. இப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை செய்யணும்னா அநேகர் சூழ்ச்சி உள்ள வாழ்க்கை தான் ரொம்ப தெளிவாக செய்வாங்க. என்ன கிடையாது, சாட்சி உள்ள வாழ்க்கை கிடையாது. எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணுறது, எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணி நம்ம நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, இப்படி அநேக என்ன உபயோகத்தை தெளிவாக செய்வார்கள். இங்கே அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவை காத்தரணும். நான் எப்படி இவர் சொல்கிறார், யார் சொல்கிறது, தாவி சொல்கிறாரு, எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணி, எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணி உரியாவை ஒரு உத்தமனை என்ன பண்ணார், அவர் கொலை செய்தார். தன்னுடைய ஜனங்களை கூட கிடையாது, அதில் வந்து தேவனுடைய திட்டம், ஒரு புறஜாதியை விட்டு கொண்டுட்டியே. இப்போ தேவனுடைய ஜனங்களுக்குள்ள சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம், உருண்டுக்கலாம், பிறண்டுக்கலாம், அது வேற. என்ன பண்ணார், ஒரு புறஜாதி பட்டயத்தால் நீ வீழ்த்தி விட்டாயே. சொல்கிறாரு, நான் பக்தி உள்ள என்னை காத்தரலும், என் தேவனு நீ நம்பி இருக்கிற ஒரு வழியனு நிச்சயம். தேவனை நம்பியா உரியாவை காலி பண்ணார், தேவனை நம்பியா உரியாவை காலி பண்ணார். அப்போ தன்னுடைய வாயின் வார்த்தைகள் செபத்தில் தேவனுடைய பார்வையில் உண்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் எலியா. இவைகளெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை, எல்லாம் வார்த்தையின்படி செய்கிறேன், இஸ்ரவேலுடைய தேவன் நான் உம்முடைய ஊழியக்காரன், எப்படி சொல்லி ஒரு தெளிவான செபத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. 1:18. ஆகையினால அக்கினி இறங்கி என்ன பண்ணுது, அந்த பழியை வந்து அங்கீகரிக்குது. நாம் செலுத்தக்கூடிய பழி அங்கீகரிக்கப்படுறது மாதிரி செலுத்தணும், இல்லைன்னா அது பரலோகம் போகாது. எங்கே போகாது, பரலோகம் போகாது. அநேக இடங்களில் பவுல் சொல்கிறார், எல்லாரும் ஓடுறாங்க பந்தயம், எல்லாரும் பந்தயசாலையில் ஓடுறாங்க, ஓடுறப்ப எல்லாரும் கைத்தறி சிரிப்பான், எல்லாரும் ஓடுறாங்க பாருங்க, எல்லாரும் ஓடுறாங்க, ஒருவன் மாத்திரமே என்ன செய்வான், பந்தயத்தை பெறுவான். அவன் என்ன செய்யக்கூடாது, அந்த ஒழுங்கின்படி ஓடணும், ட்ராக்கு மாதிரி ஓடக்கூடாது. எப்படி, அந்த ஒழுங்கின்படி ஓடணும், ட்ராக்கு மாதிரி ஓடனா ஓடி என்ன கிடையாது, புரோஜனம் கிடையாது. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோர் மணிக்கு. அநேகர் நம்ம தானே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நிறைய துக்க வீட்டில் போனால் என்னை கைவிட்டுட்டீங்க, என்னைய அநேகர் சொல்கிறக்கூடிய காரியம், என்னை கைவிட்டுட்டீங்க. அன்றைக்கி ஒரு இடத்துல என்ன செய்தியை வந்து அநேகர் பார்க்குற அப்படின்னா, நான் பேரை சொல்லலை, யாசுவா என்னை கைவிட்டார் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்ல, அவருக்கு யாரையும் கைவிடுற தேவன் இல்லையா, அவர் நம்முடைய தேவன் செபத்தை கேட்கிறவர், அவர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. பிசாசு போய் ஜோம் பண்ணுச்சு, வேண்டிக் கொண்டது, என்னை வந்து இவ்வளோ சீக்கிரமாக அவங்க தொலைக்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்க, 1000 பேர் என்னை அழிச்சிட வேணாம், ஆகையினால இந்த பன்றிக்குள்ளே போக எங்களை அனுமதி கொடுது. அதனால தான் ரோட்டில் போகிறப்ப எப்பேற்பட்ட முக்கியமான வேலையாக இருந்தாலும் இந்த பன்றியை பார்த்தா டிரைவர் என்ன பண்ணிடுவாங்க, அமைதி ஆயிடுவாங்க. எப்போ நிற்கிறமா அன்றைக்கி எப்போ உள்ளவருன்னே தெரியாது. என்ன பண்ணோம், அதுக்குள்ளே பிசாசு இருக்கும், அதுக்குள்ளே கண்டிப்பாக பிசாசு இருக்கும். அது என்ன பண்ணோம், டக்குன்னு உள்ளே வரும். அதனால் எப்பேற்பட்ட அவசரமாக என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அமைதியாக நிப்பாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே வேண்டிக்கொண்டு சரி போ அப்படின்ட்டு. ஒரு பிசாசுக்கே நம்முடைய தேவன் வேண்டுதலை கேட்குற தேவன், மனுஷன் வேணா கேட்க மாட்டாரா, நிச்சயமாக கேட்ப. தேவனை பற்றின ஒரு தெளிவு கிடையாது. வேதம் சொல்லுது, வாசிப்போம், ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய தீர்மானம்னு ஒன்று இருக்குது. அந்த என்னை எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஜெபத்துக்கு போகிறாங்க, எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் தீர்மானம்னு ஒன்று உண்டு.
அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவங்க ஜெபத்துக்கு போய் தீர்மானத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுற ஒரு மனுஷியாக இந்த பூமியில் வாழணும். எல்லாரும் வாழணும். நாய் தான் குட்டி போடுது, நாய் 40 குட்டி போடுது, ஆனால் என்ன பயன்? அது ஏதாவது ஒரு தீர்மானம் உண்டா? நம்ம வீட்டில் கஞ்சி ஊற்றினா குடிக்கும். நம்ம ஊருக்கு போயிட்டா நம்மளோட எதிரி வீட்டில் போய் நாளைக்கு நம்ம வர்றப்ப கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். வந்து என்ன பண்ணோம்? வாழாட்டு நம்மளே குறைக்கும். அவருடைய குணாதிசயங்கள் அப்படி. இப்போ நம்ம கவனிக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு இறங்குமை நோய் கூப்பிடுறேன்னு சொல்லி. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆத்மா உயர்த்துறாரா? நம்ம அதில் வாசித்தோம். தீர்மானத்திலும் அழைக்கப்பட்டிருப்பவனுக்கு நன்மை நல்லது செய்வார். என்ன பண்ணுவார்? நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாக தான் அந்த பூமியில் வந்தார், வாழ்ந்தார், சுவிசேஷத்தை சொன்னார். நம்ம சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். எத்தனை பேர் சுவிசேஷத்தை வாசிக்கிறாங்க, எத்தனை பேர் வாசிப்பது கிடையாது. இது நாளானது விளங்க பண்ணும். இப்போ சுவிசேஷத்தை சரியாக வாசிக்கணும், வேதாகமத்தை ஒழுங்காக வாசிக்கணும். இந்த வேதாகமம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரமாணத்தின்படி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக உடனே பால் 1 லிட்டர் வேணும். அதனால் பசுமாட்டு மடியை அறுத்துட்ட பால் உடனே கிடைச்சிருமா? உடனே வேணும். என்ன பண்ணணும்? பசுமாட்டை வாங்கணும், அது தீனி போடணும். அந்த மாட்டுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். அப்படி பிரியமாக இருந்தால் நம்மளை என்ன பண்ணணும்? மாடு, இது மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். நம்மளை நக்கும் மாடு வந்து என்ன பண்ணும்? நம்மளை நக்கும். திடீர்னு மாடு என்ன பண்ணும்? நக்கிறப்ப மாட்டுக்காரன், அதாவது மாடு வளர்க்குறோம், கோவப்பட மாட்டாங்க. என்ன பண்ண? டக்கு நம்ம நக்கும். ஒரு துண்டு இருக்குல்ல, துண்டு இழுக்கும், இழுத்து மோத்த நக்கும் மாடு. நம்ம ரொம்ப பிரியமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாடு என்ன செய்யாது? பால் ரொம்ப உதைக்காது. ரொம்ப மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். அந்த வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தர் அந்த மாட்டுக்கு பிரியமாயிரும், உடனே நக்கும். அவங்க போனால் மட்டும் தான் பால் கொடுக்கும். மற்றவங்க போனால் படாரம் உதைச்சிடும். சாதாரண மாடு. அதான் சொன்னார் வேதம். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டு முன்னணி அறியும், என் ஜனமும் என்ன செய்யல? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை 1 வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யூதாவை எருசலேம் குறித்து, யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தான ஒரு தரிசனம் கவனிக்கணும். இந்த மற்ற நாடுகளுக்குரிய தரிசனம் இது கிடையாது. யாருக்குரிய தரிசனம்? இது யூதாவை குறித்தும் எருசலேம் குறித்தான ஒரு தரிசனம். வாசிப்போம் அடுத்து. வானம், வானம் அடுத்த ஸ்டெப்பு தான் என்னது? வானம், பூமி. இந்த வானத்துக்கும் பூமி ஜனங்களுக்கு அடுத்த முதலாவது அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த வானத்தில் பூமியில் இருக்கிற இதனுடைய எல்லைக்குள்ள இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு. அடுத்து வாசிப்போம். யாசுவா பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. கவனிக்கணும். பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர் என்ன செய்கிறாங்க? அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுறாங்க. எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கலகம் பண்ணுறாங்க? 1 2? எத்தனை கலகம் நடக்குது? விரோதமாய் கலகம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? விரோதமாய் கலகம் பண்ணுவாங்க. தொடர்ந்து வாசிப்போம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் சனம்
உணர்வில்லாமல் இருக்கிறது. என் ஜனங்கிற இஸ்ரவேலை பார்த்து என்ன சொல்ற? என் ஜனம். அது எப்படி இருக்குது? உணர்வில்லாமல் இருக்கிறது. இப்ப சங்கீதம் 86 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்லவரும் மன்னிக்கிறவரும் எப்படி? கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. என் ஜனம், இந்த உலகத்திலேயே தேவன் என் ஜனம், என் குமாரன், என் சேஷபுத்திரன் சொல்லி அந்த எபிரேயனமாகிய இஸ்ரவேலரை மாத்திரமே அப்படி சொல்றாரு. வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. இதை பற்றி நிறைய தெளிவு அநேக சபைகளுக்கும் போதவர்களுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்பூர் சாலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நம்முடைய தேவன் நல்லது மாத்திரமே நம்ம செய்வார். நம்முடைய தேவன் என்ன செய்வாரு? நல்லது செய்வார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நீங்க அனைவரோட வாழ்க்கையில கிடையாது. சங்கீதம் அடுத்த வாசிப்போம். கவனியும் எவது செவி கொடுத்து திரும்ப இவர் என்ன செய்யறாரு? செவி கொடுக்க சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு. ஏன்? இவர் தான் கவனிக்கிற தேவனாச்சே. வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனை பற்றி ஒரு மனுஷன் உத்தம இதயத்தோடு இருந்தால் அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமியையும் உலாவிக் கொண்டிருக்குது. அல்லேலூயா. அனைவரோட வாழ்க்கையில் அவரை பற்றி ஒரு உத்தமம் கிடையாது, அவரை பற்றி உண்மை கிடையாது, தேவனை பற்றி உத்தமம் கிடையாது, உண்மையும் கிடையாது. ஆனால் அப்படியே ஜெபம் பண்ணுற மாதிரி, வேதத்தை வாசிக்கிற மாதிரி, தேவனுக்கு பிரியமான பிள்ளை மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு நடவடிக்கை இருக்கும். ஆனால் சரியாக இருந்தால் அவருடைய கண் என்ன பண்ணோம்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்குது. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். யாஸ்வாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதத்தில் துயரப்படுறப்ப அடுத்து சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரம் வந்ததான் ஜெபம் பண்ணுவாங்க. உபத்திரம் வந்தால் பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஜெபம் வைப்போமா? எப்போ? உபத்திரம் வந்த ஒரு பாட்டு. எப்போ? உபத்திரத்துக்காக என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. உபத்திரவத்துக்காக ஜெப கூட்டம் வைக்கக்கூடாது. தாவீது சொல்றாரு, நான் யாசுவாவை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி இப்போது 34 சொல்றாரு. எப்பனா எந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அவரை துதிக்கிறதுல, அவரை ஸ்தோத்தரிக்கிறதுல, அவரை சார்ந்து கொள்றதுல ஒரு மனுஷன் குறைபடும் போது தேவனுடைய பாதுகாப்பை தேவன் விளக்கிடுவார். என்ன பண்ணிடுவார்? விளக்கிடுவார். நான் சொல்றது 100% உண்மை. தேவனுக்கு கொடுத்த காரியத்தில் அவன் குறைபடுறப்ப அவர் கொடுத்த பாதுகாப்பு கிருபையை அவர் நீக்கிடுவார். உங்களுக்கு என்ன கிடையாது? விசுவாசம்லாம் மாறுபட சந்தை விசுவாசம் கிடையாது. தேவன் மேலே அன்பு கிடையாது. தேவனை அறிய வேண்டிய பிற அறிந்து கொள்வது கிடையாது. அப்படி இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜாதியும் வர்றாங்க, ஒரே நாமத்தை சொல்லணும். அங்கே வேற பேரை சொன்னால் அது என்ன செய்யும்?
அங்கீகரிக்கப்படாது. மெசியா சொன்னார்ல, கல்யாண வீட்டில் மணவாளன் பார்வையிட வர்றாரு. அப்போ என்ன செய்கிறான்? கல்யாண வசம் தலைத்திராமல் திருன்னு இருக்கிறான். அப்போ எல்லா ஜாதியும் வந்து ஒரு நாமத்தை சொல்லணும். நாங்கள் தமிழை தான் சொல்லுவோம். தமிழில் சொல்கிற தமிழ் தான் சொல்லி முக்கியப்படுத்துகிறோம். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தமிழ் கடவுள் நிறையா உங்களுக்கு கும்பிடுங்க. நாங்கள் இஸ்ரவேல் தேவனை முக்கியப்படுத்துகிறோம். இஸ்ரவேலில் அவருடைய பேரை சொல்கிறோம். அந்த பேரில் தான் ஞானஸ்தானம், அந்த பேரில் தான் பாவமன்னிப்பு. பாவமன்னிப்புக்காக தூணால் கொடுக்கப்பட்ட பேர் வந்து அந்த பேர் தான். அப்போ அதில் வேறு ஒரு பேர் கிடையாது. பாவமன்னிப்பு கொடுக்கப்பட்டது ஒரே பேர், அதில் வேறு ஒரு பேர் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். தொடர்ந்து வாசிப்போம். அப்போ ஒருவரே தேவன். ஒரு தேவனுக்கு எத்தனை நாமம்? ஊருக்கு ஒரு பேரா? ஒரே தேவன். இப்போ ஒருத்தர் கிளம்புறார், சென்னையில் வந்து ஒரு பேரில் கிளம்புறாரு, திருச்சி வந்து ஒரு பாடு வேறு பேரில் இறங்குவாரான். எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்னையில் ஒரு பேரில் கிளம்பி அங்கே வர, இங்கே வந்தப்போ வேறு பேரில் இறங்கினா யார் போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. சட்டையை அடையாளம் மாற்றினாலே தெரியாது. சட்டையை அடையாளம் மாற்றினாலே தெரியாது. இப்போ பேரை மாற்றினா எப்படி தெரியும்? பேரை மாற்றினா ரொம்ப ஒன்றுமே புரியாது. தொடர்ந்து வாசிப்போம். நாமத்துக்கு, அவருடைய பெயருக்கு நம்ம பயப்படணும். அது குறித்து நாமத்தை பற்றின விஷயத்தில் ஒரு ஒருமனம் வேணும். இல்லைன்னா பரவல போக முடியாது. நாமத்தை பற்றின விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு தேவனோடு ஒருமனம் இல்லைன்னு சொன்னால் அங்கே போக முடியாது. எங்கே போக முடியாது? அங்கே பரலோகம் போக முடியாது. பாவத்தோடைய பயணம் செய்தால் பரமணியாஸ்வ பார்த்திடுவார், பாதையில் வண்டியை நிறுத்திடுவார், பாதாள சேற்றில் இறக்கிடுவார். அவர் பாடினார்ல, தேவனுடைய மனுஷன். இப்போ நம்ம கவனிக்கணும், நம்முடைய பயணம் பாவத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய பயணம் இருக்குதா, இல்லை பரிசுத்தமாக இருக்குதா? பரிசுத்தமாக இருந்தால் நம்மளுடைய பிரயாணத்தில் அவர் கூட வருவார். பாவம் இருந்தால் வரமாட்டான். ஏனோக்கு தேவனோடு செஞ்சிருந்து காணப்படாமல் போனான். ஏனோக்கு எப்படி காணப்படாமல் போனார்? அப்போ அவர் அப்போ தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும்னா நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய நல் நடக்கை எப்படி இருக்கணும்? இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறாரு, நாமத்திற்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இருதயத்தில் ஒருமனம் இருக்குதா தேவனை பற்றி? அவருடைய நாமம் ஒன்று அப்படிங்கிற ஒருமனம் இருக்குதா? இருந்தால் நாமத்துக்கு பயப்படணும். இல்லை ஒவ்வொரு பாஷை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பாஷை அவதாரம், பாஷை தாறுமாறாக்கினார். நிறைய பேர் பாஷை அவதாரம் உண்டாக்கினார், இல்லை அவர் தாறுமாறாக்கினார். என்ன பண்ணார்? தான் எதையாயிலும் செய்யணும்னு சொல்லி அவங்க வானத்து ஏறி போன நினச்சி ஒரு கோபுரம் கட்டினாங்க. தான் செஞ்ச காரணம் நிறைவேறணுங்கிற என்ன பண்ணாங்க? அந்த எண்ணத்தோடு கூட கட்டினாங்க. அதனால் பார்த்தாரு, மனுபுத்தர் கட்டுறது பார்த்தாரு, அவர் பாசையை அவர் தாறுமாறாக்கிட்டார். சிலர் பாசை தான் உண்டாக்குனார். இப்போ நிறைய பாசைகள் பூமியில் உண்டு, அவராக உண்டாக்குனார். இவங்களாம் என்ன செய்கிறாங்க? நிறைய பாசைகள், அதை இங்கே சொல்லக்கூடாது, தனியாக கேட்டது. நிறைய பாசைகள் மனுஷனாக பார்த்து உண்டாக்கி, இதுலேருந்து ஒரு எழுத்து அதுலேருந்து ஒரு எழுத்து இப்படி போட்டு என்ன பண்ணுறது, உண்டாக்குறது. தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்தாங்க ஒரே ஒரு பாஷை, அது எபிரேய பாஷை. அதில் 22 எழுத்து. அதில் முதல் எழுத்து ஆலயம் பலி. அப்போ மெசியாவியோட ரத்தம் இல்லாமல் வேதாமத்தை ஒருத்தன் வாசிக்கிறான்னா எவ்வளோ ஒரு நிர்பந்தமான ஒரு மனிதன். ஆலய பலி. அந்த இந்த நாமத்தில் என்ன உண்டு? பலி செலுத்துதல். நாமத்தில் என்ன உண்டு? பலி செலுத்துதல், பலி. அப்போ பலி, அதாவது பலி நமக்காக ஒரு பலியாகாம, நமக்காக அவர் மரிக்காம, அந்த மரித்ததின் ரத்தத்தினால் நான் கழுவப்படாமல் என்ன பண்ணாலும் விளங்காது. அப்போ பேரை பற்றி ஒரு மனுஷனுக்கு ஒரு தெளிவு இல்லைன்னா அவங்க பண்ணுற செபம் இருக்குதா,
அவங்க சபைக்கு போய் காணி விடலாம் வேஸ்ட்டு, ஆறுல பங்கு பெறுவது வேஸ்ட்டு. ஏன்னா 3ஆம் எழுத்து தான் ஆலை பலி. 110ஆம் சங்கீதத்தில் ஹீப்ருவுக்கு போட்டிருக்கு ஆலை. அந்த பலி இல்லாமல் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட். பலி இல்லாமல் என்ன செஞ்சாலும் அது விருதாவான காரியம். அதான் சொல்கிறாரு, நான் உமது நாமத்தை பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே முழு இருதயத்தோடு துதித்து நாமத்தை என்றென்றைக்கு மையப்படுத்தணும். என்னென்றைக்கு நாமத்தை மையப்படுத்தணும். அங்கெல்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேறாங்க. ஒரு மாதிரி பார்க்கட்டும், என்ன செய்யட்டும், யார் என்ன பார்த்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், நாமத்துக்காக வைராக்கியம் நிற்கணும், பேருக்காக நிற்கணும். அடுத்து வாசிப்போம். இது எனக்கு தேவன் கொடுத்தான மிகப்பெரிய கிருபை. இது எனக்கு தேவன் கொடுத்தான மிகப்பெரிய கிருபை. இதை பற்றி நான் ஒரு புரியல் உங்களுக்கு இருக்குமா? உங்களை கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன், நீ எனக்கு பாராட்டின உங்கள் கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த தப்பித்து நான் சொல்கிறேன். இதுக்கு உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு கிருபை இருக்குதா? உங்களுக்கு உங்களால் சொல்ல முடியுமா? யாருக்காவது சொல்ல முடியுமா? எப்படி நீர்வசனமாக நீங்கள் இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களை என்ன செய்ய முடியும்? உங்களால் அதை சொல்ல முடியல. காரணம் என்ன? காரணம் என்ன? அப்போ எந்த அளவு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த அளவு ரொம்ப தூரம் நிற்கிறீங்க, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீ எனக்கு பாராட்டும் கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த தப்பி வைத்து. உங்கள் ஆத்மாவை தப்பி வைக்கலையா? சொல்ல வேண்டியதானே? அப்படியே இருக்கிறீங்க பிடிச்சி வச்ச புலி மாதிரி. எனக்கு அந்த கிருபை சொல்ல வேண்டியதானே, எனக்கு கிருபை கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? உறங்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை வெளியே இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எனக்கு அவர் பாராட்ட கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதத்துக்கு தப்பி வைத்து. நீங்கள் சொல்லணும், எனக்கு தான் கிருபை கொடுத்துருக்காரு, என் ஆத்மாவை தப்பி சொல்ல வேண்டியதானே? என்ன பண்ணணும்? சொல்லணும். என்ன கிடையாது, வாய் வரலை. அப்போ எப்படி இருக்கிறீங்க? எனக்கே என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொரு மனுஷனும் அவர் கொடுத்துருக்கார். எங்க பாதாளத்துக்கு போகாத, நீ பாதாளத்துக்கு போக வேண்டாம், நான் உன்னை தப்பி வச்சேன். அதான் சொல்றார் தாவீது, நீ பாராட்டின கிருபை பெரியது. அதை சொல்லணும், அறிக்கையிடணும். விசுவாசத்தை இதயத்தில் வந்து என்ன செய்யணும்? வாயில அறிக்கையிடணும். அந்த அறிக்கையிடுறதுல எப்படி? இப்போ ஒரு புள்ள வந்து கேட்குது, எனக்கு தீனி கொடுன்னு கேட்குது. ஒரு முறை கேட்டு விட்டா ஒத்து வருமா? திரும்ப எனக்கு தீனி கொடு, எனக்கு தீனி கொடு, எனக்கு தீனி கொடு. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இது தொல்லை பெரிய இம்சையாக இருக்குது, இந்தா போ ஆகிட்டு போ, அவங்க தூக்கி போட்டுருவாங்க. இதோட தொல்லை. அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவை, இது எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. என் ஆத்மாவை என்ன பார்த்தாலும் தப்பி வச்சு அப்படி சொன்னால் சரிதான், ஆமாம் உண்மைதான் சொல்லணும். ஆனால் பேசாமல் இருந்தே என்னன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே. தொடர்ந்து வாசிப்போம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எவன் ஒருவன் நமக்கு எதிராக ஒருத்தன் செயல்படுறானோ அவன் தேவனை பற்றி அறிய வேண்டிய தான் அறிந்து கொள்ளலை, அவனை விட்டுறணும். அவ்வளோதான் இந்த வருஷம் மெயினான பாயிண்ட் தான். நமக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான், சிந்திக்கிறான், யோசிக்கிறான்னா விட்டுறணும். அவன் என்ன செய்யலை, தேவனை முன்ன வைக்கல, ஆகையினால நமக்கு எதிராக செயல்படுறோம். நீங்கள் என்ன யாசுவாமி சொல்கிறீங்க? அப்படி எங்கே இருக்குது? நீ வேதத்தை ஒழுங்காக அறிஞ்சுப்பார், தேடிப்பார். மெசியா சொன்னார், ஸ்ரீயே யார்கிட்ட சொல்கிறாரு? புறஜாதி ஸ்ரீகிட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிற நம்பு, ரட்சிப்பு வீரவழியாக தான் சொல்கிறாரு. புறஜாதிக்கே ஒரு அப்போஸ்தலன் பவுல், ராஜாக்களை தான் இஸ்ரவேல் பவுல் தான். இப்போ வேறு ஒன்று கிடையாது. அப்போ வேற ஒரு வேதாகமம் அப்போ எழுதப்பட்டுள்ள 2 வேதாகம் எழுதப்படணுமா இல்லையா? இது இஸ்ரவேலருக்கு ஒரு வேதாகமம், இது புறஜாதிக்கு ஒரு வேதாகமம். இது இன்னும் வேறு மாதிரி சொல்லலாம், அது இடம் இது கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம். பூரண கிருபை
நம்முடைய தேவனோட சத்தியம் இல்லாமல் மேலே போக முடியாது. சத்தியம் தேவனுக்கு கிடைத்த முக்கியமான சத்தியம் இருந்தால் மாற்ற என்ன செய்ய முடியும், போக முடியும். தொடர்ந்து வாசிப்போம். என்மேல் நோக்கமாக எனக்கு இறங்கும் சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சொல்கிறார், தாவீது அப்படி சொல்கிறாரு. ஆனால் என்ன கிடையாது, அது தேவையில்லாத ஒரு விண்ணப்பம். நம்ம சரியாக இருந்தால் அவருடைய கண் என்ன பண்ணோம், நம்ம நோக்கமாக இருக்கோம், அவ்வளோதான். சரியா இல்லைன்னா இந்த இரவு பகல் போகிற மாதிரி சூரியன் போயிடும், அடுத்து என்ன இருக்கும், இரவு வரும். அப்படி இருக்கக்கூடாது. மீதியும் சூரியன் யார் சுவாமிசியா எப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம உடைய நம்ம வச்சுக்கணும். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம்ல, அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக பகலாம் இடவாக சேதப்படுத்துவது கிடையாது. அந்த ஒரு பூர்ணராகும்படி நம்ம கடந்து வரணும். தொடர்ந்து வாசிப்போம். தேவன் நம்மை தேற்று மாதிரி நம்ம நடந்துக்கணும். மெசியாவுடைய ஆரம்ப ஸ்டேஜே அப்படிதான். மெசியாவுடைய ஆரம்ப ஸ்டேஜே அப்படிதான். சொன்னார், ஏதோ உலகத்தை பாவ சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னாரு. நான் சொல்லலை, நான் ஞானஸ்தானம் கொடுத்து ஆவியான புறாவை போல யாருமே நீ காண்பாயோ அவரே தேவனுக்குமார்னு சொல்லி சாட்சி கொடுத்து நான் வருகிறேன். அப்படி ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு பாடு புறா அவர் மேலே இறங்குனுச்சு, அதனால சாட்சி கொடுக்குறேன், இவர் தான் தேவனுடைய குமார் என்று சொல்லி. ஞானஸ்தானம் கொடுத்த சத்தம் வந்துச்சு, இவருடைய நேசகுமார், இவர்கள் பிரியமாக இருக்கிறன்னு சொல்லி. தேவன் நம்மளை பற்றி சாட்சி கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். அல்லேலூயா. எப்படி நடந்துக்கணும், சாட்சி கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். சிலரை பற்றி தேவன் சாட்சி கொடுப்பார், அதை நம்ம பொது வெளியில் சொல்ல முடியாது. என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதை பற்றி நான் என்னன்னு கேட்டேன், பிறகு சொல்கிறேன். அவர் என்ன பண்ண, சிலரை பற்றி என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்குறாரு. சிலர் சரியில்லைன்னு சாட்சி கொடுக்குறாரு, சிலர் சரின்னு சாட்சி கொடுக்குறாரு. அது பொதுவான காரியம். அதனால் அதை சொல்லக்கூடியவங்கள சொல்லலாம். இது சொன்னால் ஏற்றுக்காதுன்னா விட்டுற வேண்டியதான். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.